வணக்கம். இன்றைக்கி பார்க்குறது வறண்ட நிலப்பரப்பில் வளரும் மரத்தை பற்றி பார்க்குறோம். இதனுடைய இதனுடைய பாகங்கள் எல்லாமே பலன் கொடுக்குது. என்னென்ன பலன் பார்த்துருவோம். இதனுடைய பழத்தில் வந்து வைட்டமின் சி சத்தும் இன்சுலின் சுரக்கிறதுக்கு தேவையான குளுக்கோஸே இதனுடைய பழத்தில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. உள்ளூர் மக்களை வந்து ஜூஸாக வந்து அடித்து குடிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு வந்து பவுடராக வந்து அரைச்சி அதை ட்ரை ஆக்கி பவுடரை வந்து எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. இதனுடைய விதையிலேருந்து காஃபி பொடியாக ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி எண்ணெயும் எடுக்கிறாங்க. மிக விலை உயர்ந்தது இதனுடைய எண்ணெய். அதுக்கடுத்து இதனுடைய பட்டைகள் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர் சத்து இருக்கிறனால தான் யானைகள் வந்து மிக விரும்பி வந்து சாப்பிடுது இதனுடைய பட்டைகளில் இருந்து கயிறு, கூடைகள், மீன்பிடி சாதனங்கள் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. இதனுடைய இலைகளில் வந்து மலேரியா காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு உள்ளூர் மக்கள் வந்து இதை குடிக்கிறாங்க. வேணால் இதை வந்து அதனுடைய இலைகளை ட்ரை ஆக்கி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. அது இலை வந்து மிக மிக விலை அதிகம். இலைகள் வந்து முருங்கை மரத்து விலையை காட்டிலும் மிக அதிகம் விலை வந்து. அதுக்கடுத்து இதனுடைய இலைகளை வந்து கால்நடைகள் தீவனமாக மிக விரும்பி சாப்பிடும். பூக்கள் இரவு நேரம் மட்டுமே, ஒரே ஒரு நாள் இரவு நேரம் மட்டுமே பூக்கும். அந்த பூக்களை குரங்குகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த மரம் வந்து மொத்தம் 9 வகையான மரங்கள் வந்து இருக்குது. அது வந்து 6 வகையான மரம் மடகாஸ்கர்லேயும், 2 வகையான மரம் ஆஸ்திரேலியாவிலையும், 1 வகையான மரம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது. மொத்தம் வந்து 9 வகையான மரம் இருக்குது. இதனுடைய மரம் வந்து மே மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பூக்கள் வந்து பூத்து காய்கள் இருக்கும். அக்டோபர் வந்து மே மாதம் வரையிலும் சுமார் 8 மாதம் வந்து இதனுடைய இலைகளே இருக்காது. வெறும் மரம் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும். மே மாதம் புது இலைகள் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து திரும்ப வந்து பூக்கும். இதே தரம். இதில் பழம் வந்து எப்போ கிடைக்கும்னா நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் பழங்கள் வந்து கிடைக்கும். இந்த மரம் வந்து 2 கிலோ பழம் வந்து எடுத்தோம்னா 2 கிலோ பழத்தில் வந்து சுமார் 400க்கு மேற்பட்ட விதைகள் வந்து இருக்கும். இந்த மரத்தோட தடி வந்து மரம் வந்து ஹாலோவாக வந்து இருக்கும். உள்ளே வந்து ஹாலோவாக இருக்குது. அதனால் மழை காலத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து வெளியே இருந்து தண்ணீர் எடுத்து உள்ளே சேமித்து வைத்து அதை வந்து கோடை காலத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஊரில் வறட்சி அதிகமாக இருக்கும்போது இந்த மரத்தில் இருந்து தான் தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க உள்ளூர் மக்கள் வந்து. ஒரு மரத்தில் வந்து சுமார் 14,000 லிட்டர் தண்ணீர் வந்து உள்ளே வந்து சேமிக்கிறாங்க. அந்த ஊரில் வந்து ஜூலை முதல் அக்டோபர் வரையில் வந்து தண்ணீரை சேமிக்கிறதுக்கு இதில் இருக்க தண்ணீர் மட்டும்தான் சேமித்து குடிக்கிறாங்க. மொத்தம் 4 மாதம் வந்து இதில் இருக்க தண்ணீர் மட்டும்தான் எடுக்கிறாங்க. எந்த ஊர்? மடகாஸ்கர். இந்த மரம் வந்து மேக்சிமம் உயரம் வந்து 50 மீட்டர் உயரம் வரையில் வளருமா. இந்த மரத்தோட வயசு 1000 வருஷம் வரையில் இருக்குமா. இந்த மரம் வந்து நம்ம ஊரில் எங்கே இருக்குன்னா குஜராத்தில். இந்த மரம் நம்ம ஊரில் வந்து குஜராத், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அதுபோக இலங்கையில் வடக்கே இருக்க ராமேஸ்வரம் அருகே இருக்கிற மன்னார் பகுதியிலையும் இந்த மரம் வந்து இருக்குது. சுமார் 700 வருடம் பழமையான